2 வருஷம்லாம் வயசாயிடுச்சா, அதுக்கப்புறம் அங்க வீட்டை பக்கம் பாருங்க. இப்படி 2 பேரும் சண்டை போட்டுட்டு ஃபேமிலியாக எங்கே போயிட்டுருக்கீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. திருச்சி எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ் போயிட்டுருக்கோம். எங்கள் பெரியம்மாவுக்கு ஐ ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு அப்படியே டிமார்ட் போயிட்டு சில திங்ஸ்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கோம். காரில் ஏறினோன்னே எங்களோட பயணம் நல்லபடியாக அமையணும், எங்கள் கூடவே துணையாக இருங்க அப்படின்னு வேண்டிக்கிட்டேன். டீ குடிக்கலாமா அப்படின்னு கேட்டது ஒரு குத்தமா. இங்கே தான் சண்டே ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு வீடியோ எடுக்க சொன்னேன், என் ஃபேஸ் கிளியராகவே தெரியல, எப்படி எடுத்து வச்சுருக்காருன்னு பாருங்கள். அப்படியே டிமார்ட் போயிட்டு என்னெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தேன். அப்படியே பேசிகிட்டு இருந்ததில் டைம் ஆயிடுச்சா, அதனால தான் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. லத்திக்கா எங்கள் மாமியார் மடியிலே படுத்து தூங்கிட்டா, அதனால் அவங்களுக்கு டீ கொண்டு வந்து கொடுத்தேன். பரவாயில்லையா? இவர் வீடியோ எடுக்க சொன்னால் என்னென்ன சொல்கிறாரு பாருங்க. லத்திகாவுக்கு முறுக்கு, எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கிக்கிட்டேன். இங்கே போடலாமா? மெடிக்கல் காலேஜ் வந்துட்டோம். எங்கள் பெரியம்மாவை பார்த்துட்டோம். அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்களையும் கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வெயிட் பண்ணுற கேப்பில் அப்பாவும் பொண்ணும் கண்ணாமூச்சி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. போ போ. என் ஹஸ்பண்ட் கார் எடுக்க போயிருக்காரு. வெளியில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஹாஸ்பிட்டலோட என்ட்ரன்ஸ் கேட் வரைக்கும் இந்த வண்டி போகுது. இதுதான் எங்கள் பெரியம்மா வீடு. மதியம் சாப்பிடவே இல்லை, மணி 3 ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்தோடனே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. என்னோடய பொண்ணு வந்துட்டு அக்கா பொண்ணோட விளாண்டுட்ருக்கா. நான் வீடியோ எடுத்துட்ருக்கேன். என் வீட்டுக்காரர் வாழைப்பழம் சாப்பிட்டுட்ருக்காரு. அவருக்கு பசி தாங்க மாட்டார். எங்கள் மாமியார் வந்துட்டு அவங்க பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இதுதான் எங்கள் அக்கா. முட்டை பொரியல் பண்ணியிருந்தா, அதுக்கப்புறம் பருப்பு, அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு பருப்பும் கேரட்டும், அப்புறம் உருளைக்கிழங்கு. திருச்சி வந்ததுக்கப்புறம் தான் எங்கள் அக்கா கிட்ட மதிய சாப்பாடு பண்ண சொல்லியிருந்தேன். அதனால் அவளுக்கு டைம் இல்லாததுனால பருப்பு வந்து தாளிச்சு பண்ணியிருந்தா. லத்திகா நடுவில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தனால அவளுக்கு நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். வீட்டிலேருந்து கிளம்பும் போதே சில போட முடியாத லூஸான ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். அதை தான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். நமக்கு தான் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு சைஸு, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒரு சைஸு, இப்படியே எப்போ தான் சைஸ் கரெக்டாக இருக்க போகுதுன்னு தெரியல. லத்திகா இன்னும் பால் டப்பாவில் தான் பால் குடிச்சிட்ருக்கா. அதனால் அவளுக்கு பால்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே பாய் சொல்லிட்டு டிமார்ட் கிளம்பிட்டோம். டிமார்ட்டில் என்னெல்லாம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது என் பொண்ணுக்காக வாங்கினேன். 150 வந்துச்சு. என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு டிஷர்ட் வந்து 100 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 டிஷர்ட் வாங்கியிருந்தார். ஒயிட்டு, க்ரீன், அதுக்கப்புறம் ப்ளூ, அதுக்கப்புறம் ஒரு மெரூன் ஷேடு. லத்திகாவுக்கு கூலர்ஸ் பார்த்தோம். எல்லாம் வாங்கிட்டு வெளியில் போனால் உள்ளே இருக்க கும்பலை விட வெளியே அதிகமாக நின்றுட்டு இருந்தாங்க. என்னன்னு பார்த்தா பாப்கார்ன் வாங்கிட்டு இருக்காங்க. மதியம் லேட்டாக சாப்பிட்டதுனால நைட்டு 9:30 மணிக்கு தான் பெட்டவா தலையில் அம்மா மிஸ் அப்படின்னு ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்கோம். என் மாமியாரும் ஹஸ்பண்டும் பரோட்டா வாங்கிக்கிட்டாங்க. நான் சப்பாத்தி வாங்கிட்டேன். லத்திகா பரோட்டா சாப்பிட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.